எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் முதல் மாதமே உங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கும். இதற்கடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு அவங்க பாசி அடிச்சு பார்த்தான், பெண்களை பிரிச்சு பார்த்தா. நாம் அப்படி இல்லை. எல்லா ரேஷன் கார்டுக்கு 2,000 ரூபாய், எல்லா ரேஷன் கார்டுக்கு 2,000 ரூபாய், முதியோர் உதவித்தொகை 2,000, குழு உணவுத்தோடு வைத்த 2,000, எப்படி ரெட்டலை காய்க்கிற எல்லாமே 2,000 ரூபாய் படம். அதுக்கு மேல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் வரிசை இலவசமாக வழங்குறாங்க. 3 கேஸ் சிலிண்டர். அப்புறம் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு கொடுக்கும். ஃப்ரிட்ஜ் எதுக்காக? மாவாட்டி வச்சுக்கலாமா? அது வைக்கல 10 நாளைக்கு. காய்கறி எல்லாம் ஒரு வாரத்துக்கு கொடுத்தா நாம் சந்தையில் போய் வாங்கினோம்னா அதெல்லாம் வாடி போயிரு வெயில்ல, அதில் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம்மளால் வைக்கிறதுக்கு பார்த்தா அது மட்டும் ஏற்காது. குறித்து சாவி கூட்டி பெண்கள் மட்டும் இருக்கணும்னு எடப்பாடியார் சொல்லிட்டு அதுலேயும் மட்டும் கவனமாக இருக்கும். அப்படி சுழிஞ்சு அது முடிஞ்சதுன்னா பட்டுச்சாலை ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவங்க எடப்பாடியார்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பட்டுச்சாலை. அதுபோக பொங்கலுக்கு 1000. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கு தான் இதெல்லாம் உதவுதான் திட்டமாக இருக்கு. அப்போ நம்ம குழந்தைங்க படிச்சிருந்தேன்னா, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் +2 படிச்சிருந்து வேலை வாய்ப்புக்காக அங்கே பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை 1000 ரூபாய். டிகிரி படிச்சிருந்து வேலை வாய்ப்பு பதிவு செய்திருந்தால் அவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய். எப்படின்னா படிச்சு போட்டோம்மா சும்மா சுற்றி நம்ம கிட்ட தினம் வச்சுதான். ஆமாம் 100 ரூபா கொடுமா அன்னைக்கு செலவு போட்டு அப்பா கிட்ட கேட்பான். அந்த செலவையுமே அவர் ஏற்றுக்கிறார். அவனுக்கு 1000, அவனுக்கு 2,000 வேலை கிடைக்கும் வரை கொடுக்குறாரு. இது நிறைய திட்டம். சிறுபான்மை மக்களுக்கு வட்டியில்லா கடன், பெண்கள் தொழில் தொடங்கினால் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இந்த பகுதியில் இந்த ஏரியாவில் உங்கள் பேர் மாநாடுக்கு நிறைய சிறுபான்மையர் இருக்காங்க. நீங்கள் ஓட்டு வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பிற்காலத்திலே பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. அதற்காக நீங்கள் வாக்களித்தால் சிறுபான்மையின் அனைவருக்கும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நிறைய திட்டங்கள் நிறைய சொல்லிட்டே போல நேரம் இல்லை. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.